தங்கம் விலை ஏறினே போனால் என்னதான் பண்ணுறது மக்கள் எல்லாரும். தங்கம் இனி குறைய வாய்ப்பே இல்லை. முன்னாடியெல்லாம் ஷேர் மார்க்கெட், கிரிப்டோ கரன்சி, ரியல் எஸ்டேட் தான் முக்கிய சொத்தாக இருந்துச்சு. இப்போது அதெல்லாம் தாண்டி கோல்டு, சில்வர் ரொம்ப முக்கிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாறி இருக்கு. ஒரு சைட் டாலர் மதிப்பு குறைஞ்சிட்டே வருது, இன்னொரு சைட் ஷேர் மார்க்கெட் ப்ரைஸ் ரொம்ப டவுன் ஆகுது. இதெல்லாம் தங்க விலை ஏறுறதுக்கு முக்கியமாக இருந்தாலும் அரசியல் பிரச்சனையும் போர் பயமும் தான் கோல்டு விலை ஏறுறதுக்கு ரொம்ப முக்கிய காரணமாக இருக்குது. டாலர் விலை கம்மியாயிட்டே இருக்குது. ஆனால் இதை பற்றி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கண்டுக்கவே இல்லை, எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கல. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நேற்று புதன்கிழமை ஈரானுக்கு ஒரு எச்சரிக்கை விட்டிருக்காரு. என்னன்னா, புதிய அணு ஒப்பந்தத்துக்கு பேச்சுவார்த்தை நடக்கலனா அடுத்த தாக்குதல் ரொம்ப மோசமாக இருக்கும்னு சொல்கிறாரு. அப்புறம் மிகப்பெரிய அமெரிக்க கடற்படை குழு ஈரானை நோக்கி வந்துட்டுருக்குன்னு சொல்கிறாரு. இந்த பிரச்சனைக்கு ஒரு எண்டே இல்லை. இவங்க பண்ணுற பிரச்சனையில் மக்களாகிய நம்ம இந்த கோல்டு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும்.